இன்னும் யாரெல்லாம் சமையலுக்கு விளக்கெண்ணெயை பயன்படுத்துகிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமணக்கு எண்ணெய் சமையலுக்கு உகந்த எண்ணெய். இதனுடைய விலை என்னவோ கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. 1 லிட்டர் 300 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. ஆனால் இது உடம்புக்கு எவ்வளோ குளிர்ச்சியானது அப்படிங்கிறது அந்த காலத்து மனிதர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க நமக்கு யாருக்குமே தெரியறதே இல்லை. நம்ம நல்லதுன்னு நினச்சிட்ருக்க கடலை எண்ணெயை அதிகமாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு கொழுப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மறுபடியும் ரீஃபண்ட் ஆயிலை தேர்ந்தெடுக்கிறோங்க. 300 ரூபா போட்டு 1 லிட்டர் ஆயில் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பான கணக்காக போயிடும். ஏன்னா இதுக்கு பசத்தன்மை அதிகமாக இருக்குது. இது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கடாயில் விட்டோம் அப்படின்னாவே காய்கறியிலேருந்து குழம்புலேருந்து எல்லாமே சீக்கிரமாக குக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோட ஆயில் பசை கடைசி வரைக்குமே இருக்குது. கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆயில் வாசம் அதிகமாக அடிக்கும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாவே குழம்பும் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு எண்ணெய் செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஆமணக்கு செடி, அதாவது கொட்டமுத்து செடியே கண்டுபிடிக்கவே முடியறது இல்லைங்க. அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களோ எங்கேயோ இருக்கிற இடத்துல பார்த்து அதை பறித்து செக்கில் ஆட்டி இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்புலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் தான் விட்டுட்டீங்க, உங்கள் குழந்தைங்களுக்காவது பழக்கப்படுத்துங்க. உடம்புக்கு ரொம்ப குளுமையான விளக்கெண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.